22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து திருவாரூரில் திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க? லாவண்யா, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு சுமார் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டிருந்தாங்க. அறுவடை நேரத்துல தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக நெல் பயிர்களின் ஈரப்பதம் என்பது அதிக அளவுல உயர்ந்திருந்தது. அதே நேரத்துல அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல 17% ஈரப்பதம் உள்ள நெல்லை மட்டுமே கொள்முதல் செய்து வந்தார்கள். ஆகவே 22% ஈரப்பதம் உள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில தமிழக முதல்வர் மத்திய அரசிடம் 22% உள்ள நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரியிருந்தார். அதனையடுத்து மத்திய அரசு அவரின் கோரிக்கை என்பதை நிராகரித்திருந்தது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வேளாண் நிகழ்ச்சிக்கு வந்த அடுத்த நாளே இந்த அறிவிப்பு வந்த நிலையில தமிழக முதல்வர் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரிலும் திருவாரூரிலும் 22% ஈரப்பதத்திற்கு அனுமதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்த நிலையில நேற்று தஞ்சாவூரில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில இன்று திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக திமுக திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில திமுகவின் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் தற்பொழுது 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை அனுமதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று இரவு முதல் திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இடைவிடாமல் மழை பெய்து வரும் நிலையில தற்பொழுது கடந்த அரை மணி நேரமாக மழை என்பது விட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தற்பொழுது திருவாரூர்ல திமுகவில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனடியாக மத்திய அரசு நெல்லுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்தி கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்து இந்த போராட்டத்தில் திமுகவினர் கூட்டணி கட்சியினர் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சியினர் கலந்திருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.